சென்னையின் குடிநீர் ஆதாரங்களான செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல் ஆகிய ஏரிகள் வறண்டுவிட்டதால் மக்களுக்கு தேவையான தண்ணீரை வழங்க இயலாமல் திணறியது அரசு. இதற்கான மாற்று ஏற்பாடாக புதிய முயற்சியாக கல்குவாரிகளில் தேங்கியிருக்கும் நீரை சுத்திகரித்து வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தேவையான அளவுக்கு நீர் வந்தாலும் அது குடிக்கும் தரத்தில் இல்லை என்பது பயன்படுத்துவோரின் குற்றச்சாட்டு. சம்மர்லேயே எங்களுக்கு தண்ணி தருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 7:30 to 8:30 வரைக்கும் வருது. வந்தாலும் ஆனால் கலங்கலாக வருது. எங்களுக்கு வரது குளோரின் போட்டு கொஞ்சம் ப்யூரிஃபையாக விட்டால் குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அடிப்படை தேவையை மெட்ரோ வாட்டர் தான் சார் வேணும் எங்களுக்கு. தண்ணியே சரியில்லை, ஒரே எல்லோ கலராக வருது. அதை வச்சு நாங்கள் என்ன யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அது எந்த ஒரு யூஸுமே கிடையாது எங்களுக்கு. அது எதுக்கு நாங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள்? எல்லாம் காசு கொடுத்து தண்ணி வாங்க முடியுமா? அதனால இப்போ இருக்கோம். நாங்கள் இப்போ ஒரு கேன் 25 ரூபா 30 ரூபான்னு விற்கிறாங்க. இந்த தண்ணினால எல்லாத்துக்கும் யூஸ். எங்களுக்கு சமைக்கிறதுலேருந்து குளிக்கிறது எல்லாமே இதை மெட்ரோ வாட்டர் தான். இப்போ அந்த தண்ணி எதுக்குமே யூஸே கிடையாது. கல்குவாரிகளிலிருந்து நாளொன்றுக்கு 3 கோடி லிட்டர் நீர் பெறப்பட்டாலும் அது தரமானதாக இருக்கிறதா என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். கலங்கலாகவும் நுரையோடும் இருக்கும் இந்த தண்ணீரை பருகத் தருவது தவறாகவே முடியும் என்கின்றனர் மக்கள். ஹவுசிங் போர்டு உருவாகி 30 வருஷம் ஆகுதுங்க. இப்போ எல்லாம் குறைந்த வருவாய் பேசிக்கில் இருக்கிறவங்க தான் எங்கள் கொத்தனாரும் மேஸ்திரியும் சித்தாலும் தான். இந்த இடத்துல இதுவரையும் 30 வருஷம் சர்வீஸில் தண்ணி இது மாதிரி அழுக்காக வந்ததே கிடையாது. இப்போது கேட்டாக்கா தண்ணி லெவல் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த தண்ணி தான் இருக்குது, அதை ஒன்றா ஃபில்டர் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே இந்த தண்ணி பிரச்சனைனால ஒரு 2 டெங்கு காய்ச்சல் 2 குழந்தைங்க வேறு இறந்துருக்கு. இதை நிலைமை தொடராமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்ல தண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பருவமழை பொய்க்கும் என்றும் 1 நூற்றாண்டில் காணாத வறட்சி நிலவும் என்றும் முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு தீட்டும் திட்டங்களை முழுமையாக நிறைவாக செய்திருக்க வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இந்த கோடை காலத்திலும் கூட தொடர்ச்சியாக தண்ணீர் வழங்குவது பாராட்டத்தக்கது என்றாலும் வழங்கப்படும் தண்ணீர் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் முகப்பேறு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் மணிமாறன்.